Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹேர் டை வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஹேர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனது தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். சோ வாங்க என்ன ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச பீட்ரூட் வந்து துருவி காய வச்சு ஆல்ரெடி வச்சிருந்தேன். சோ அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மாதுளம் பழம் பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சமா நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் எலுமிச்சப்பழ தோல் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கறதுனால நம்ம தலையில டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சரியாகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் டை நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுல வந்து கொஞ்சமா ரோஸ்மெரி, அரை டீஸ்பூனுக்கு வந்து ரோஸ்மெரி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ரோஸ் பெட்டல்ஸ், அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 ரூபா காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதுல 2 பேக்கெட் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா உங்களுக்கு மூடி போட்டு வச்சிருங்க. அது நல்லா இன்ஃபியூஸ்ட் ஆகணும். அந்த தண்ணியில ஃபுல்லா அந்த கலர் எல்லாமே இறங்கி உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் போல நீங்க இந்த தண்ணியை அப்படியே வச்சிருங்க. அப்புறமா அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் இரும்பு கடாய் வந்து எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில 2 டீஸ்பூனுக்கு வந்து மருதாணி பொடி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல ஆம்லா பவுடர் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கரிசலாங்கண்ணி பவுடர், ஸோ இது வந்து 1 டீஸ்பூன். ஸோ நம்ம இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஹேர் கலர் மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு ஹேருக்கு வந்து என்ன சொல்றது, நல்ல ஒரு க்ரோத்துக்கான ஒரு ஹேர் பேக் மாதிரி நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இவ்வளோ பொருட்கள் நம்ம சேர்த்து இந்த ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இதுல வந்து திரிப்பலா இருக்கு இல்லையா, திரிப்பலா பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இன்னுமே 2 பொருள் வந்து நம்ம சேர்க்க போறோம். ஸோ இது வந்து நம்மளோட ஹேருக்கு ஒரு கண்டிஷனிங்காக வந்து இருக்கும். ஹைபிஸ்கஸ் பவுடர் 1 டீஸ்பூன், அலோவேரா பவுடர் அதுவுமே நம்ம 1 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம எடுக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் டை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் உடனே இன்னைக்கு போட்ட உடனே நம்மளுக்கு அந்த கலர் எல்லாமே நம்மளுக்கு டார்க்கா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு வாஷ்ல கண்டிப்பா அந்த அளவுக்கு கலர் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து சேர்த்துருக்கிற பொருள் வந்து கெமிக்கல் கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்மளுக்கு கலர் வந்து நம்மளோட ஹேர்ல வந்து பிடிக்கும். ஸோ அதனால ஒரு 2-3 டைம் நம்ம வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலர் வந்து சேஞ்சஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணி சேர்த்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம இது கூட அவ்ரி பொடி சேர்க்கலை. அவ்ரி பொடி சேர்க்காம செய்யும் போது அந்த கலர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து டார்க்காக உங்களுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் பிடிக்கும் இல்லையா ஹேர் கலர் வந்து. ஸோ அவங்களுக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ரெட்டு கலராலாம் எனக்கு இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மிக்சிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா மறுநாள் நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவரிப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கலர் வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ அவ்வளோதான். சின்ன சின்ன பொருட்கள் சேர்க்கும் போது அதோட தன்மைகள் கண்டிப்பாக மாறும். ஸோ இது வந்து நம்மளோட ஹேர் கலர் மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இது வந்து சொல்யூஷனாகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இதில் வந்து ரோஸ்மெரி ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அலோவேரா பவுடர் போட்டிருக்கோம், ஹைபிஸ்கஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சில பொருட்கள் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப குளிர் மழை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கொஞ்சமாக வந்து என்ன சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா யூக்லிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம்.
ஒரு 3 ட்ராப் இல்லைன்னா 4 ட்ராப் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தலையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு நாள் அப்படியே வச்சுருங்க, மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹேர் டை தான். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி நேற்று ஒரு ஹேர் டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நான் அது வந்து ஒரு அரை மணி நேரம் தான் வச்சுருந்தேன். ஸோ ஓரளவுக்கு அந்த கலர் வந்து லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக பிளாக்காக வந்து உடனே ஆகாது. நீங்கள் 2-3 டைம் திருப்பி நீங்கள் போடும்போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஹேர் டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கும் முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் வந்து நல்லா பண்ணி உங்களுக்கு ஆயில் இல்லாமல் இருக்கணும் தலையில். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேரில் வந்து அந்த நம்ம போடக்கூடிய கலர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆயில் எல்லாமே தலையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உங்களோட ஹேரில் பிடிச்சிக்காது. ஸோ அதனால் ஆயில் இல்லாமல் நல்லா ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஹேர் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வகுடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேயர் பை லேயராக வந்து இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி சும்மா லைட்டாக எடுத்து முடியல எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தடவி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து தலையில் எல்லா பகுதியிலையுமே நல்லா தடவி விட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹேர் டை வீடியோ வந்து ரீசெண்டாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற பொருட்கள் எதுவுமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அவரிப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி அப்ளை பண்ணுறேன். இப்போது முடிஞ்ச அளவுக்கு தலையில் ஹேர் பேக் வந்து நல்லா போட்டு விட்டுட்டு தலையை நல்லா வந்து கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா பகுதியிலையுமே படுற மாதிரி நல்ல ஹேர் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கும். சும்மா லைட்டாக ஒரு பக்கம் தடவிட்டு ஒரு பக்கம் தடவலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தன் வந்து உங்களுக்கு முடியல கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் வாஷ் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன ரொம்ப நேரம் என்னால் வைக்க முடியல. ஒரு 2-3 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் என்னால் வைக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்குமே சைனஸ் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வச்சேன் அப்படின்னா பிரச்சனை ஆகுன்றதுனால நான் ரொம்ப நேரம் வைக்கல. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் போல் நீங்கள் ஹேர் பேக் வந்து தலையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் கலர் வந்து நீங்கள்
இயற்கையாகவே நம்மளால் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சமாக நீங்கள் அவரிப்பொடி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் பர்பிள் கலர் மாதிரி மாறி அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் டார்க் ஆகும். ஸோ உங்களுக்கு நேச்சுரலான பிளாக் கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நமக்கு கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இயற்கையாகவே யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை முடியாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் கலர் வந்து நம்மளோட ஹேரில் கொடுக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் கலரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த விதமான ஹேர் டையுமே என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை, நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆர்கானிக் ஹேர் டை வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.